வெல்கம் டு தரமான சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்டை கறி தான் செய்ய போறோம். ஆமாம், முட்டை கறி என்னென்ன தேவைன்றது லாஸ்ட்ல சொல்றோம். நாங்கள் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வந்து செதற போகுது. இப்போ குக்கரே இப்போ செதற போறாரு தம்பி. சொல்லுப்பா. இப்போ வந்து தக்காளி ரசத்தை ஊற்றிக்கலாம். தக்காளி சாரா இது பேரு. அப்புறம் வந்து மஞ்சத்தூள் நெய் டப்பால போட்டு வச்சுருக்கீங்க. கொஞ்சமா போட்டுக்கலாம், எல்லாம் மஞ்சள் பொடி ஆயிடும். போதும். அப்புறம் வந்து இப்போ மாற்ற வாசனை வந்து நல்லா கழுவிக்கலாம். வேற ஆங்கிள் எடுக்கிறாரு, அதனால நாங்கள் வந்து பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். கேமராமேன் இப்போதான் உணர்றான் கேமராமேன்ட்டு. மஞ்சத்தூள் வாசனை வச்சு ஆம்லேட் போட்ட முட்டையை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்புல போட்டுக்கலாம். ஏய், அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாதுடா, பாவம்டா அவன். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். கரண்டியை விட்டு எடுக்கணும், அப்பதான் எல்லாம் அவன் பார்த்துப்பா. அப்புறமா அது உள்ள ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா கரம் மசாலா, மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டால் எல்லாம் கலந்து, அதுக்கப்புறமா உப்பு, அதுக்கப்புறமா ஆம்லேட் போட்டு முட்டையை நல்லா கட் பண்ணி உள்ள போட்டு நல்லா கிரேவியாக பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு தட்டில் மாற்றணும். மாட்டு பாணி சரி, மாத்திரம் மாட்டு தொங்க கூட அப்படியே சின்ன பையன் வந்து கட்டணும். அப்போ தான் எல்லாம் இன்னும் எப்படி இருக்குது. நம்ம விளாகர் குட்டி விளாட எங்கே போயிட்டேன், ஊருக்கு போயிட்டேன் அவன். நீ தான் ரிவ்யூ சொல்ல போற, நடுவில் வந்து உட்காரு. எப்படி இருக்குது? இன்னும் சாப்பிட நல்லா இருக்குதுன்ற. உண்மையா சொல்லுப்பா, ரிவ்யூ நல்லா இருக்குதா? என்ன சாப்பிட்ட இப்போ? முட்டை கறியா? நீங்க வந்து இது ஆம்லெட் போட்டும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே கூட நம்ம போட்டு அதுலயே கலந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கர் சாப்பிடுறோம். அவங்க அழகான். காய்ஸ், தக்காளி பச்சடி மாதிரி இருக்கு. உள்ள போய் ஏதோ பண்ணி என்னது பண்ண? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல வந்து ஒரு ஆம்லேட் போட்டு அதுக்கப்புறமா நல்லா வேகணும். அது ஆம்லேட் எல்லாம் கட் பண்ணி ஆம்லேட் மேல் தக்காளி, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு, அவன் பட்டை இல்லப்பா, எங்க வீட்டுல இருந்து பட்டை. இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், கேட்டு வந்தேன். ஓரமா போய் கேட்டுருக்கிறான். பட்டை லவங்கம் அதான் சைக் மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு மிக்சியில் பிடிச்ச தக்காளியை வந்து அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு கரம் மசாலா, உப்பு, காரம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆம்லேட் எடுத்து அதில் போட்டு கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பா வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா கிரேவியாக வேணும், அது சைடிஷ் மாதிரி வேணும்னா கிரேவியாக வந்துடும். தண்ணி ஊற்றாமல் விட்டிங்கன்னா
அவ்வளோதான். வீட்டில் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களே. தோசைக்கெல்லாம் சாப்பிடலாம் சும்மா பைக். ஆமாம், தோசைக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். தோசைக்கு சாப்பிட்றோன்னா நீங்கள் வந்து முட்டை வந்து ஆம்லேட்லாம் போடாதீங்க, அதுலேயே ஊற்றிக்கோங்க. ரசத்தை அப்படியே குடிச்சிரு. ஜீரா, அதுக்கு ஜீரா தயிர் நினச்சிக்கலாம்.